ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் பிரகாஷ். ஸோ பயங்கரமான ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, பள்ளிகள் திறப்பு தள்ளி வைப்பா என்னங்கிறத பற்றின நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நவம்பர் 9 பார்த்திங்க அப்படின்னா காலை 10 மணிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்கூல் திறக்கலாமா, இல்லை உங்கள் ஸ்கூல்ஸில் இருக்க ஏரியாலாம் எப்படி இருக்குது அப்படின்றத தலைமை ஆசிரியர்களிடம் கருத்து கேட்க போகிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ் சொல்லலாம். பேரண்ட்ஸு நேரில் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர்ஸ் கிட்ட அல்லது ஹெட்மிஸ்டர்ஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரில் வர முடியாதவங்க லெட்டர் எழுதி அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ 9 அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் என்ன நிலமை அப்படிங்கிறது. ஸோ அப்போ இப்போ வரைக்கும் 16 ஸ்கூல் அப்படிங்கிறதான் வச்சுருக்காங்க. நம்மளை பதற்றத்தில் வச்சுருக்கதே ஒரு வேலையாக இருக்குது. எப்போயுமே நம்ம மட்டும் அப்படியே தான் இருப்போம் போல். 9 காலை 10 மணிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தலைமையில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறும் அப்படின்னு. ஸோ அந்த கருத்து கேட்பு முடிவுகள் எப்படி வருது, அது பள்ளி திறக்கணும்னு சொல்கிறாங்களா வேணான்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிற இப்போ என்ன நியூஸில் சொல்கிறாங்க அப்படின்னா, கொரோனாவோட தொற்று குறைந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதோட தொற்று எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு தீபாவளிக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஒன்றா கூடியிருப்பாங்க. ஸோ அப்போ தொற்று அதிகரிக்குதானுங்கிற விஷயங்கள்லாம் கருத்தில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பள்ளிகள் திறக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் லேட்டஸ்ட் பிரேக்கிங் நியூஸ். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.